நிறைய எஃபோர்ட் போட்டாச்சு, எவ்வளவோ எக்ஸ்பிளைனும் பண்ணியாச்சு. ஆனா என்னடா நம்ம வேல்யூ உங்களுக்கு புரியவே இல்ல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த ஸ்டோரி உங்களுக்காக தான். ஒரு வயசானவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுது. அவர் இறக்கறதுக்கு முன்னாடி தான் பையனுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் லெசனை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால அவர் பையனை கூப்பிட்டு அவர் எப்பயுமே கட்டியிருக்க ஒரு வாட்சை கலட்டி அவர் கையில கொடுத்து, இதை கொண்டு போய் நாளைக்கு பழைய இரும்பு கடையில கொடுத்து இது எவ்வளவு போகும்னு கொஞ்சம் கேட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த பையனும் அதை எடுத்துட்டு பழைய இரும்பு கடைக்கு போறான். அங்க கேட்கிறப்ப இது எவ்வளோங்க தேரும், வெறும் ஒரு 200 ரூபா தேரும், அவ்வளோதான் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பையனும் இதை எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்றான், இது வெறும் 200 ரூபா தான்ப்பா போகுமா அப்படின்னு. அவங்க அப்பா அதை கேட்டுட்டு, சரி ஓகே, நாளைக்கு வாட்ச் ஷாப் கொண்டு போய் இதோட வேல்யூ என்னன்னு கேட்டுட்டு வா அப்படிங்கிறாரு. அவனும் அதை எடுத்துட்டு போய் வாட்ச் ஷாப்ல கேட்கறான். அதுக்கு அவங்க ஒரு 2000 கொடுக்கலாம்ப்பா, கொஞ்சம் பழைய வாட்சா இருக்கு, அவ்வளோதான் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரின்னு அந்த வாட்சை வாங்கிட்டு வந்து இதையும் அவங்க அப்பா கிட்ட சொல்றான், வெறும் 2000 தான் போகுமாப்பா அப்படின்னு சொல்லி. அவங்க அப்பா, சரி ஓகே, நாளைக்கு ஒன்று பண்ணு, லாஸ்ட் அட்டெம்ப்ட் கொடு, இதை எடுத்துட்டு போய் விண்டேஜ் கலெக்ஷன் ஷாப்புக்கு கொண்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரியே அந்த வாட்சை விண்டேஜ் கலெக்ஷன் ஷாப்புக்கு கொண்டு போறான் அந்த பையன். அதை பார்த்தோன்னே அந்த ஷாப்கீப்பர் பயங்கரமா ஆச்சரியப்பட்டுறாரு. இது என்னன்னு தெரியுமா? இது ஒரு மினியேச்சர் மெக்கானிக்கல் மாஸ்டர் பீஸ். இதுல இருக்க சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாமே ஹேண்ட்மேடு. இந்த பிராண்டோட லேட்டஸ்ட் எடிஷனே 50 லட்சம் போகும். ரொம்பவே பழைய வாட்ச், ரொம்ப ஸ்பெஷல் எடிஷன். இது இப்பெல்லாம் செய்யவும் முடியாது. இது வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 1.5 கோடிக்காவது போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த வாட்சை எடுத்துட்டு அவங்க அப்பா கிட்ட ஓடுறான். அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா இதோட ஒர்த்து 1.5 கோடின்னு சொல்றாங்க, உங்களுக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, எனக்கு இதோட ஒர்த்து என்னன்னு முன்னாடியே தெரியும். இதை நீ கொண்டு போய் ஒரு பழைய இரும்பு கடைக்காரன்ட்ட போட்டிருந்தனா அவன் கண்டிப்பா 200 ரூபாய்க்கு தான் இதை எடுத்திருப்பான். ஆனா இதை விண்டேஜ் கலெக்ஷன் ஷாப் கொண்டு போனதுனால தான் இதோட ஒர்த் என்னன்னு உனக்கு தெரிய வந்தது. இதே மாதிரி தான் உன் லைஃப்லையும் உன்னை சுற்றி எப்பயுமே உன் வேல்யூ தெரிஞ்சவங்கள வச்சுக்கோ, இல்லைனா உன் கான்ஃபிடன்ஸும் வளராது, நீயும் வளர மாட்ட அப்படின்னு சொல்லி அவர் வாழ்க்கைக்கு ரொம்பவே வேல்யூபிளான லைஃப் லெசனை கொடுக்குறாரு. இதே மாதிரி உங்கள் லைஃப்லையும் அது ஒரு ஜாபாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஸ்டே வேர் யூ ஆர் வேல்யூ. இது 777 சீரிஸ் 7 days 7 stories 7 lessonல டே 2. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் நாளைக்கு மீட் பண்ணலாம். See you soon. Bye.